வணக்கம். கடன் பிரச்சனை தீர்வதற்கு பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். எல்லாரையும் துன்பப்படுத்தி மகிழும் என்னை வழிநடத்தும் பரம்பொருளே, என்னை மன்னித்தருள வேண்டும் என்று அவர் பாதம் பிடித்து மன்னிப்பு கேட்டார். என்னை நினைத்து வாழும் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் மன்னிப்பு வழங்கினார். அப்போது சனி பகவானின் விருப்பத்திற்கிணங்க அவர் பிறந்த தினமான சனிக்கிழமை என்று பெருமாளை வழிபட்டால் பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொண்டார் வேங்கடவன். அன்று முதல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக ஆயிற்று. பக்தர்களின் வேண்டுதல் செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் போன்ற இவை அனைத்தும் குறைவின்றி கிடக்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வேங்கடவனை வழிபடுவோம். கடன் பிரச்சனை தீர்வதற்கு சனிக்கிழமை சந்திரஹோரையில் பெருமாளை தரிசனம் செய்தால் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். சந்திரஹோரையில் பெருமாளுக்கு தாமரைப்பூ அல்லது மல்லிகைப்பூ மாலையை அணிவிக்க வேண்டும். தாமரைப்பூவை 1, 3, 5 என்ற கணக்கில் பெருமாள் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.